அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்க்கெட் லீவு. இருந்தாலும் நம்மளோட டெலகிராம் குரூப் நல்ல ஆக்டிவ்ல இருக்கு. நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் அதுலயுமே நிறைய டிஸ்கஷன்ஸ் இன்னைக்குமே போட்டுட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான கிளியரா தேவை தேவைப்படுற டவுட்ஸ் எல்லாம் நீங்க அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவையான அளவுல அவங்க இன்ஃபர்மேஷன் தர்றாங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் எனக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு நீங்க ஒரு உங்களோட இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க நாலேஜ் டெவலப் ஆகும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு 8 ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். எல்லாமே நல்ல ஒரு கீழே தான் இருக்கு. எல்லா ஸ்டாக்குமே மேல வந்துருமா அப்படிங்கிறது கொஸ்டின் தான். ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும்போது அதோட செக்டார் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு மேபி ஒரு நீங்க சக்சஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக சான்ஸ் இருக்குங்கிற. அதை நீங்க தான் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகே, ஒரு செக்டார் இந்த மாதிரி இருக்கு, கீழே இருக்கும்போது வாங்கலாமா. இன்னொன்னு பட்ஜெட் நமக்கு வரப்போகுது. பட்ஜெட்டுக்காக நிறைய ஸ்டாக்கை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. சண்டே பட்ஜெட் வருது. அந்த டைம்லயும் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இந்த வீடியோல 25% ட்ரம்ப் டாரிஃப் போட்டிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு 8 ஸ்டாக், அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அது என்ன ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்கு, அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒரு ரிவ்யூ தான். அதாவது இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். யாருக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல. நீங்க உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்க செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்றது நல்லது. நான் செபில ரிஜிஸ்டர் பண்ண அட்வைசர் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம். அதாவது ஒரு வீடியோவும் நான் போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எண்டு வர பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன், என்னோட தீம், என்னோட ஐடியா எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பர்பஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஃப்ஐடிஐ டேட்டா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல க்ளோஸ் ஆனது 23rd 4000 கோடி எஃப்ஐஐ வித்திருக்காங்க. 4100 கோடி வாங்கியிருக்காங்க. இது ஈக்குவலா தான் இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் நல்ல சென்டிமெண்ட் வீக்கா தான் இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது ட்ரம்ப் ரீசெண்டா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அதாவது 25% டாரிப்பை நான் பெனால்டி போட்டிருந்தேன், அதை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஆக்சுவலா இது ட்ரம்ப் ரிமூவ் பண்றாங்க, பண்ண போறதா ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. பட் நம்ம கவர்மெண்ட் சைடு அது இன்னும் ரெக்கார்ட் ஆகல அப்படிங்கிறாங்க. பட் இது என்ன 25% டாரிஃப்னா, இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குற மாதிரி இருந்தாங்க. அதை நீங்க நிறுத்துற மாதிரி இருக்கு. அதனால அந்த எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியை நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி இருக்க பெனால்ட்டி தான் போட்டாரு. நம்ம ரஷ்யாட்ட வாங்குறதுனால 25% வரி பெனால்ட்டியா போட்டாரு. அதை இப்ப எடுத்துக்கிறேன், அவங்க ஆயில வாங்கல, அதுக்காக ரிமூவ் பண்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு, ஆல்ரெடி இருக்க டாரிஃப்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த ட்ரேட் டீல் இன்னும் முடியல. அது இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால ஓரளவு பாசிட்டிவ் இருக்குன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பட் பெட்டர் ஆயிரும் அப்படிலாம் நினைக்க வேணாம். இன்னுமே மார்க்கெட் காசன்ஸ் தான், இன்னுமே ரிஸ்க் இருக்குதான். வேர்ல்டு சிச்சுவேஷன் அதாவது ஒரு வார் எப்பயுமே அது முடிவுக்கு கொண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா தலைவர்களும் அதை அமர்ந்து பேசி கொண்டு வரணும். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. எக்கனாமிக் நல்ல ஸ்லோ டவுனாக தான் இருக்கு. ஆயில் அண்ட் இன்ஃப்ளேஷன் எல்லாமே, கோல்டு, இதெல்லாமே நல்ல இம்பாக்ட் தான் இருக்கு. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் growth நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. லாங் டேர்ம்ல நல்லாவே இருக்கு. என்னதான் குளோபல்ல டென்ஷன் வந்தாலும் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா நல்லா இருக்கு. இந்தியா பார்ட்னர்ஷிப்பும் நிறைய கண்ட்ரிஸோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, பட் யூஎஸ்னால கொஞ்சம் அஃபெக்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட்ல நிறைய அடி வாங்க சான்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த குளோபல் டென்ஷன்னால நிறைய அடி வாங்க சான்ஸ் இருக்கு. இதுதான் குளோபல் சென்டிமெண்ட் இப்போ வரைக்கும். பெருசா நல்லது நடக்குதுன்னா நமக்கு பிப்ரவரி 1 தான். வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்தா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். மார்க்கெட் பாருங்க. இது நான் ஒரு டேட்டா தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 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 எஜுகேஷன் பர்பஸ் தான். எப்படின்னா 2022 இருக்கட்டும், 2023 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், 25 இருக்கட்டும், 26 இருக்கட்டும், அந்த ஜனவரி டு மார்ச் நிப்டி என்ன ரேஞ்சில் போயிருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் தான் போயிருக்கு. இது இந்த தடவையும் நடக்குமாலாம் தெரியாது. பட் இது இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நான் சொல்றேன். நீங்க சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு, நமக்கு நிப்டி க்ளோஸ் ஆனது இது முன்னாடி. பட் இப்போ டவு ஜோன்ஸ் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது பிரச்சனை. மார்க்கெட் சென்டிமெண்ட் பயங்கர நெகட்டிவா தான் இருக்கு. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மேக்ஸிமம் பாசிட்டிவா இருந்தா நல்லது. இன்னொன்று, யூஎஸ் யூரோப்பியன் மார்க்கெட்ஸுமே நெகட்டிவா தான் இருக்கு. மிக்ஸ்டா இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஓவரால் நெகட்டிவா தான் இருக்கு சென்டிமெண்ட். கோல்டு அதாவது ஒரு ரேலி போயிட்டு ஒரே நாள்ல ஒரு 2020 மேட்ச் ஆடிட்டு திரும்ப அதே மாதிரி தான் ஒரு ஹையர் ஹை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது சென்டிமெண்ட் வீக்கானா இது ரெண்டுமே நல்ல ஒரு இம்பாக்ட் ஆகும். இது ரெண்டும் சென்டிமெண்ட் வீக்கானா அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் நல்ல ஒரு ஹைல இருக்கு ரெண்டுமே.
அடுத்து வந்து யூஎஸ் டாலர் வந்து இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறது வந்து ஒரு 4 வருஷமா ஒரே ரேஞ்சில் வந்து 100க்கு மேல இருந்தது, இன்னைக்கு வந்து 96 அதை பிரேக் பண்ணி கீழே வரப்போகுதுங்க யூஎஸ் டாலர். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து உலக மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா யூஎஸ் டாலர் வீக் ஆகுது. பட் நமக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இது வந்து 91.85 ஆயிடுச்சு. இந்த போன வீடியோல வந்து 91.65 போட்டிருந்தேன், இப்போ வந்து 91.85 ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட பண வீக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு நெகட்டிவ். அதனால தான் எஃப்ஐ வந்து மெயினாக வெளியில போறது. அதாவது ருப்பி வந்து வீக் ஆகுது, பணம் வீக் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து எஃப்ஐ வந்து இது என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபியர்ல வெளில போறாங்க. ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும், ஆர்பிஐயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கைனஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி இந்தியாவில். டிஃபென்ஸு, இவி இந்த செக்மெண்ட்லையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து இந்த கம்பெனி நல்ல ஒரு கம்பெனி தான். பாருங்க எந்த அளவுக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்க்ளோசர்ஸ் வந்து அதில் கன்சர்ன்ஸ் இருக்கதா கொட்டாக் செக்யூரிட்டிஸ் வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக கீழே போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இது வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அந்த டைம்ல வந்து சிஇஓ என்னமோ ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது எப்போ ரெக்கவர் ஆகும்னு தெரியாது. பட் பட்ஜெட்டில் ஏதாச்சும் நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா மேபி இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷனில் தான் இன்னுமே போயிட்டு இருக்கு. சிஇஓ ரிசிக்னேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. எப்போனா 19th செப்டம்பர் 2025. ஸோ அதுக்கப்புறமும் 10th டிசம்பரில் வந்து இன்னொரு இஷ்யூ வந்தாங்க. ஸோ இதெல்லாம் மேபி இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ பட் இன்வெஸ்டர் தான் நம்ம வந்து பேனிக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல ஒரு குவாலிட்டியான இது ஒரு கம்பெனி தான். ரெவன்யூ growth வந்து நல்ல ஒரு கண்டினியூவாக பாசிட்டிவ்ல தான் காமிக்கிறாங்க இந்த கம்பெனி. பட் ரீசெண்டாக வந்து வேல்யூவேஷன் கரெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, மார்ஜின் ப்ரெஷரும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கம்பெனி வந்து பாருங்க, மார்க்கெட் கேபிட்டல் வந்து 22,000 கோடி இருக்கு. இவங்களோட பி ரேஷியோ 77 இருக்கு. செக்டார் பி வந்து 38 இருக்கு. ஸோ பி வேல்யூவேஷன் கரெக்ஷனுக்காக கீழே போகுதான்னு தெரியல. டெப்ட் ஈக்விட்டி 0.3 தான், நல்ல ஒரு இதுதான். பட் 1 இயர் ரிட்டர்ன் வந்து பெருசா இல்லை இவங்களுக்கு. அதான் 1 இயர் 50% நிப்டிக்கு ஈக்குவலாக, நிப்டிக்கு கம்பேர் பண்ணும்போது 50% கீழே போயிருக்கு. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். ஆனந்த்ராஜ், ஸோ இந்த கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் டேட்டா சென்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. நமக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ஞாபகம் வரல, நான் சொல்கிறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட், சூப்பரான ஒரு ரிசல்ட். இருந்தாலும் ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து 18,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 500 இருக்குது. இவங்க வந்து இப்போ 500 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பி ரேஷியோ வந்து 42, செக்டார் பி. ஸோ இது வந்து வேல்யூவேஷன் ஓரளவு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. 5 இயர் சிஏஜிஆர் வந்து 5 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு வருஷம் 66% கொடுத்துருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.1, டிவிடெண்ட் ஈல்டு இவங்க கொடுக்குறாங்க. 1 இயர் ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். நான் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு இது எவ்வளோ போயிருக்கு, ஒரு 950 ரூபா போயிட்டு இப்போ வந்து 500 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாதியில் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து 22 ஜனவரி வந்து கம்பெனி நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 23 வந்து எதுக்காக ஸ்டாக் வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல வீக் ஆச்சு, ஸோ அதனால ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்சர்னும் இந்த கம்பெனிக்கு இருக்குங்கிறாங்க. மீடியம் டேர்ம்ல இந்த கம்பெனி வந்து மேபி நல்லா இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஜெமோலாஜிக்கல் இன்ஸ்டியூட். ஸோ இந்த கம்பெனி வந்து டைமண்ட் ஜுவல்லரி அதுக்கு சர்டிஃபிகேஷன் அதுக்கு வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குற கம்பெனி. ஸோ இது வந்து செக்டார் வந்து எஜுகேஷன் சர்வீசஸில் இருக்குது. பட் இது வந்து இந்த இதுதான் மெயினாக இவங்க பிஸ்னஸ், கோல்டு டைமண்ட் ஜுவல்லரி. ஸோ இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12,000 கோடி இருக்குது. 297 ரூபாயில இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி ரேஷியோ 30, செக்டார் பி வந்து 40 இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.1 தான். டிவிடெண்ட் ஈல்டு இவங்க கொடுக்குறாங்க 0.8%. ஸோ இவங்களுமே ஒரு 50% அது மாதிரி தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து ரீசெண்டாக தான் உள்ள வந்திருக்காங்க. 640 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து அப்படியே பாதியாக கீழே போயிடுச்சு. லாங் டேர்ம் டெப்ட் வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு இதுதான், இவங்க பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கு, டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். பட் இவங்கள்ட்ட இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னா, டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறாங்க. என்னன்னா கோல்டு ஜுவல்லரி அது வந்து நிறைய பேர் வாங்க விருப்பப்படல. கோல்டு ரேட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. இன்னொன்று யூஎஸ், யூரோப் அதில் வந்து லக்ஸரி ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு இந்த பிஸ்னஸ் மேபி நல்லா இருக்கும், நல்ல ஒரு பிஸ்னஸ் தான்.
27th அதாவது நாளைக்கு வந்து போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. மேபி குவார்டர்லி ரிசல்ட் வரலாம். அடுத்து வந்து வேதாந்த் ஃபேஷன்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து எத்னிக் வியர் ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்க ஒரு கம்பெனி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. 11,000 மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இது வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 484 இருக்கு. ஆல்மோஸ்ட் 1500 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து நல்ல டவுனில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இவங்க சொல்ற ரீசன் வந்து வெட்டிங் டிமாண்ட்லாம் கம்மியாக இருக்கு, கன்சம்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கு. ஸோ அக்ராஸ் ரீட்டைல் செக்டரில் ஆக்சுவலாக டெக்ஸ்டைல் செக்டர் இது வரைக்கும் ஒரு ரொட்டேஷன் தான் வரல. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் அர்பன் கன்ஸ்ட்ரக்ஷனாக அர்பன் கன்சம்ஷன் அதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ லாங் டேர்மில் இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி இந்த பட்ஜெட்டில் ஏதாச்சும் இதுக்கு பாசிட்டிவாக வருமானு தெரில, பெருசாக வருமானு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். ஸோ இந்த கம்பெனி வந்து விசா பாஸ்போர்ட் சிட்டிசன் சர்வீசஸ். ஸோ இது வந்து ஒரு 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 அவுட் சோர்சிங் பிளேயர், சூப்பரான ஒரு லாங் டேர்முக்கு இது சூப்பரான ஒரு பிளேயரு. ஸோ பிஎல்எஸ் இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் நம்ம குரூப்லையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 16,000 கோடி இருக்குது. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 275. இது ஆல்மோஸ்ட் 520 ரூபா போயிட்டு இப்போ அப்படியே எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ பி ரேஷியோ வந்து 22, செக்டார் பி வந்து 28. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப கம்மி, அதாவது நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்குன்னு சொல்ல வரேன். 5 இயர்ஸ் வந்து 60 இருக்கு, 5 இயர்ஸ் சிஏஜிஆர். டெப்ட் ஈக்விட்டி 0.2 தான், டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்குறாங்க 0.4. ஸோ ப்ரைஸ் பார்த்துங்க நீங்கள் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு. இவங்களுக்கு லாங் டேர்ம் டெப்ட் இருக்கு. ஸோ அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது. டெப்ட் ஈக்விட்டி மெயினாக பார்த்தா போதும். பட் லாங் டேர்ம் டெப்ட் வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலுக்கு பாதிக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இது ரொம்ப கம்மி தான். இவங்க வந்து மார்ஜின் கன்சர்ன்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அதனால ஆப்ரேட்டிங் காஸ்ட்லாம் ஹையர் ஆகுது. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பர் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. யூரோப்பு டிராவல் டிமாண்ட்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது டியூ டு குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன். ஓகே, குளோபல் டென்ஷனால நிறைய பேர் போக விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஸோ லாங் டேர்முக்காக இந்த கம்பெனி ஓகே தான். ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில், இது எல்லாமே மந்த்லி சார்ட் இந்த வீடியோவில் காமிக்கிறது. ஸோ 50 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மீன்ஸ் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கிக்கப் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் ரிசல்ட்டில். என்சிசி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் செக்மெண்ட்டில் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். டிசம்பர் 25 வந்து எக்ஸிக்யூஷன் டைம் லைனு இந்த ஸ்டாக் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி யூனியன் பட்ஜெட்டை நோக்கி தான் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் இருக்க இன்வெஸ்டர் வந்து யூனியன் பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ரா ரிலேட்டடாக நியூஸ் வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, 350, 306, 70 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 141 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 8,000 கோடி மார்க்கெட், 9,000 கோடி மார்க்கெட் கேபிள் இருக்குது. பி ரேஷியோ 10 தான், செக்டார் பி 38 இருக்குது. ஸோ நல்ல ஒரு கீழே தான் இருக்குது. 5 இயர்ஸ் ஏஜிஆர் ஓகே தான், நார்மலாக 1.6% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. 1 இயர் ரிட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா 50% நிப்டிக்கு கம்பேர் பண்ணும்போது 50% கீழே தான் விழுந்திருக்கு. லாங் டேர்ம் டெப்ட் இவங்களுக்குமே இருக்குது, பட் ஒரு மாடரேட்டாக இருக்குது. ஸோ ஆர்டர் புக்கிங் வந்து இந்த கம்பெனிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க. மீடியம் டேர்மில் இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 5 வந்து போர்ட் மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் வருமானு எகைன் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே யூனியன் பட்ஜெட் வருது. நியூஜென் சாஃப்ட்வேர் இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, ரிசல்ட் விட்டாங்க. ப்ராஃபிட் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. இவங்களுக்கு வந்து மார்ஜின் காஸ்ட், அதாவது எம்ப்ளாயி காஸ்ட் ரொம்ப அதிகமாச்சு. அந்த ஒரு ரீசன்னால ரிசல்ட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. மற்றபடி சேல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்கள்ட்ட வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் வந்து இவங்க கொஞ்சம் மேஜராக சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாலையும் நல்ல ஒரு டொமஸ்டிக் ப்ரெசன்ஸு இருக்குது. பட் யூஎஸ் அவுட் சைடு, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து சப்போர்ட் வரதுனால இவங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் அடி வாங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நல்ல சப்போர்ட் எங்கேயுமே நிற்கல, அது வாட்டிக்கு கீழே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, நல்ல ஒரு ஐடி பிளேயர், நல்ல லாங் டேர்முக்காக இது வந்து நல்ல ப்ராடக்ட் கம்பெனி தான். 8,900 கோடி மார்க்கெட். ஆக்சுவலாக இவங்க ப்ரைஸ் கீழே மூவ் ஆனால் அவங்களுக்கு அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலும் மூவ் ஆகுது. 16,000 கோடியில் இருந்தது இப்போ 8,000க்கு வந்துருச்சு. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 624 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி ரேஷியோ 28. ஸோ செக்டார் பி இதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு. நான் சொன்ன வேல்யூவேஷன் கரெக்ஷனாக இந்த ரேஞ்சுக்கு வரும்னு. அதே மாதிரி 5 இயர் வந்து 33% இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க சிஏஜிஆர். டிவிடெண்ட் ஈல்டு 0.8% கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் 50% மேலே தான் கீழே வந்திருக்கு. குளோபல் ஐடி ஸ்பெண்டிங்லாம் இதில் கம்மியாக இருக்குங்கிறாங்க. செக்டாரே நல்லா ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது ஐடி செக்டார் கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல ஒரு ஐடி ப்ராடக்ட் கம்பெனி. அடுத்து வந்து HFCL. ஸோ இந்த கம்பெனி வந்து டெலகாம் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த கம்பெனி நேற்று கூட தான் பார்த்துருந்தோம், ஒரு ஸ்மால் கேப் செக்டரில் இருக்க ஸ்டாக்காக. நியூஜனையும் பார்த்துருந்தோம். டெலகாம் எக்யூப்மெண்ட்டு, ஃபைபரு, டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது ரிலேட்டடான
செக்டாருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸில். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 61 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பி ரேஷியோ 49, பட் செக்டார் பி வந்து 100க்கு மேலே இருக்கு. ஸோ பார்த்துங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்கன்னு. 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 15 இருக்கு. டெப்ட் டு எக்யூட்டி 0.4 தான். ஸோ இதெல்லாமே நல்ல பர்சன்டேஜ் தான். 400 கோடி லாங் டேர்ம் டெட் இருக்கு. ஸோ இது நார்மலாக எல்லா கம்பெனிக்கும் இருக்கிறது தான். டிவிடெண்ட் yield 0.2 கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியுமே ஒரு 100 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து பிப்ரவரி 3 வந்து போர்ட் மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அதாவது பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் இது வந்து நல்ல ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டாக கொடுக்கும் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு மேலே போகும், திரும்ப கீழே ஒரு 170 ரூபா போயிட்டு இப்போ 60 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன வருது எக்ஸிக்யூஷன் வந்து இந்த கம்பெனியில் கொஞ்சம் டிலேயாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இவங்கள்ட்ட வர ஆர்டர்லாம் நல்லா வந்தாலும் எக்ஸிக்யூஷனில் இவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறதுனால பேமெண்ட்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராஃபிட் டிக்ளைனும் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ ப்ராஃபிட் டிக்ளைனு நவம்பர் டிசம்பரில். ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது. டிஃபென்ஸில் இருக்காங்க. 5G ஆர்டர் பைப்லைன்லாம் அப்டேட் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பூம் ஆகும். மேபி இதுவுமே நம்ம பட்ஜெட்டுக்காக மேபி ஃபோக்கஸ் பண்ணுறத நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருமே பேனிக் ஆகணும். எகெயின் சொல்கிறது தான், உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு தேவையில்லாத அமௌண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயமே வராது. ஸோ நல்ல ஸ்டாக்கை பற்றி வாங்கிட்டு செக்டார் ரொட்டேஷனில் இருக்க ஸ்டாக்ஸை பற்றி வாங்கணும்னு இங்கே நல்லா கீழே இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். எல்லாருமே வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். பேனிக் ஆகாதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.